சண்டையை போட்டு ஒருத்தவர் வருவாருன்னாரு ப்ரோ. அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது நீதான் எங்கேயாவது போட்டுருக்காரான்னு பாக்கணும். சண்டையை போட்டு போயிட்டு போட்டாரு. சண்டையை உள்ளே போட்டு வந்துட்டாரு. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட திருப்பி கொடுக்கலாம். எங்க இருக்காருன்னு தேடுங்க ப்ரோ. எடுத்தாருன்னா கொடுத்துட்டு வந்துருங்க. அவரை தான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சு சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. மேட்ச் பாக்குறது அவ்வளவு அருமையா இருந்தது. தோனி ஒரு 4 அடிச்சாரு. எச்சா தெளிவா பேச போறாரு. இப்போ பேசுவோம். இப்ப தோத்த அமைச்சர் போனப்பா கல்ல ரத்தத்தை பார்த்தேன் ப்ரோ. அவங்க டிஷர்ட் கலரை பார்த்துட்டேன் ப்ரோ. எச்சா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேச 300 அடிப்பா 600 அடிப்பா. நீங்க 120 அடிக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தண்ணி குடியா. இனிமேல் எல்லா மேட்சும் தண்ணி குடிப்பீங்க நீங்க. போங்க பேசு. தண்ணி குடிச்சிட்டு பேசு. பாத்துக்கலாம். பாக்குறேன். நாங்களே பாத்துனாரு. இப்ப தண்ணி குடிச்சது அதே மாதிரி எல்லா மேட்சும் இன்னொரு அடி குடி. அங்க சிஎஸ்கே ஜெர்சி வாங்கி மாத்தின்னு போயிடு. இந்த சென்னை மேட்ச் சமதலாம தண்ணி கேன் போட வந்தேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுங்க எதுக்கு வரானுங்கன்னே தெரியாது. ஐயோ உங்களே தேய்ந்துக்கிறேன். நான் ரொம்ப நேரம் தேய்ந்துக்கிறேன். வாங்க சிஎஸ்கே வின் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நான் சிஎஸ்கே தான். ஆனா விராட் கோலி ஃபேன். அதனால விராட் கோலி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் இட் ஃபுல்லி. வின் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இல்லவே இல்ல. கண்டிப்பா தெரியும். அப்படியே சொல்ல முடியாது. they did give a good chase. அடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்குன்னா நம்ம குவாலிஃபை ஆகணும். அடுத்த கண்டிப்பா ஆயிரும். நல்லா இருந்துச்சு. ஒரு டி-ஷர்ட்லாம் போட்டுருக்கீங்க. நீங்க அந்த சப்போர்ட்டரா இல்ல சும்மா டி-ஷர்ட் மெசேஜ் போட்டு சப்போர்ட்டர் தான். எப்படி இருந்தது? நீங்க நல்லா தான் இருந்துச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சிஎஸ்கே வின் பண்ணனும்? ஏன்னா பயங்கர ஒரு பிளேயர். சிஎஸ்கே தோத்துருன்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு கேவலமா ஜெயிப்பாங்க. ஓ மை காட். இல்ல பிரதர், நீங்க வந்து உங்க டீம் பயங்கர ஃபார்ம்ல இருந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் பயந்து இருந்தாங்க. அந்த மேட்ச் நல்லா ஆடுவாங்க. we will come back bro. சைலண்ட். திரும்பி வரோம். பேட் கமெண்ட்ஸ் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு. திரும்ப வருவோம். தோனி தலை வர கெட்டப் மாத்தின்னு வந்தாரு. அதே ஒரு gift எங்களுக்கு. செம்ம 2. இது செம்ம விக்கெட். செம்ம 2. எல்லாரும் சொல்லிருந்தாங்க எஸ்ஆர்எச்னா ஒரு பயங்கரமான டீம், நம்ம வின் பண்றது கஷ்டம். ஆமா பயந்துட்டு வந்துட்டோமே. நாங்க பயந்துட்டு வந்துட்டோம். தோத்து போய் பயந்துட்டு வந்துட்டோம் நாங்க. bro please bro ஆத்தே வராதீங்க. ஈசாலா கப் நம்மதே. இன்னொரு டைம் நம்ம சைலன்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கோட்டையில நம்ம தான் என்னைக்குமே ராஜா. சிங்கத்தால யார் அடிச்சிக்கவே முடியாது. 6th கப் லோடிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் நம்ம தான். தோனி சென்னை எப்படி வின் பண்ணி சொல்லு. உன்னோட ஃபீலிங் மேட்ச் பாத்தீங்களா? எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சொல்லுப்பா. அப்படியே எஸ்ஆர்எச் மேட்ச் அவங்க ஆடும்போது தானே ரொம்ப போரிங்கா ஆயிடுச்சு. தோனியோட என்ட்ரி அவங்க ஆடின மாஸ் பக்கா மாஸ் என்ட்ரி வைபா இருந்தது. செம்ம வைப். எப்படி இருந்தது மேட்ச்? கெத்தா இருந்தது. இந்த எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பேட்டிங் bowling ஃபீல்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க இந்த சேசிங்னா ஒரு அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுது. அவங்க அந்த ப்ரெஷர் ஹேண்டில் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. எல்லா பாலும் அடிக்க போறாங்க பேஸ் பால் மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மேபி ஹை ஸ்கோர் அந்த இது மறந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடணும். அதை பத்தி நினைக்க கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் இருக்குது போல. ஆமா. எதனால உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டிராவிஸ் 2 6 அடிச்சா ரொம்ப ஓவர் கட் பண்ணிட்டாரு. திரும்ப 6 அடிக்க போனா எஜே நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட். பரவாயில்ல, ஒரு கேம் தான் விடுங்க. இது ஒரு லெசனா இருக்கும். இதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஆடுவாங்க. அவன் சொல்ற இது எஸ்ஆர்எச் ஆக்சுவலி என்ன இது, அவங்க அடிக்க போனாங்க 10 டைம் திரும்ப எஜ் வாங்கி அவுட் தான் இருந்தாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவுட் ஆக்கி விக்கெட் தான் வாங்க முடியும், இல்லாட்டி ரன்ஸ் அடிக்க தான் முடியும்.
அடுத்த மேட்ச்ல நீங்க பார்த்து சரி இனி ஜெயிச்சிரும் 9 matches 5 win பரவாயில்ல இதுக்கப்புறம் ஜெயிச்சிரும் சிஎஸ்கே மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. காவியாக்கா என்ன காணாம போயிட்டாங்க. காவியாக்கா ஏன் காணாம போயிட்டாங்க? காவியாக்கா பசங்க வராங்க பாரு. பேசுங்கப்பா. ரொம்ப நல்லா எப்படி ஜெயிக்கும்? என்ன நீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சிஎஸ்கே ஆர்ஆர் கூட எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும். இத பேசுங்க. ஆர்ஆர் க்கு ஏன் போற? அந்த பயத்தோட தான் வந்தோம். ஆனா அப்படி நடக்கலையா? தல ஒன் சைடு அடிச்சானே. வேற லெவல் பா. கேட்ச் வேற லெவல் தல கலக்கிட்டாரு. பேக் கமெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாம் அவுட் ஆடி ஈஸியா விக்கெட் எடுத்து போய்ட்டோம். எப்படி இருந்தது மேட்ச்? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க போ. எஸ் சிஎஸ்கே குவாலிஃபை உள்ள போய்டுங்க. கண்டிப்பா போவாங்க. அந்த சிஎஸ்கே எம்எஸ் தோனி செம கேட்ச் ப்ரோ ஒரு 4 செம விக்கெட்ல நிறைய விக்கெட் ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. அது போதும் ப்ரோ. வின் பண்ணு நினைச்சு வந்தீங்களா இல்ல ஒரு பயத்துல வந்தீங்களா? வின் பண்ணி ஈஸியா பத்தா விக்கெட் காலி மாஸ் வின்னர் ஹோம் கிரவுண்ட் சிஎஸ்கே வந்து நம்ம வின் பண்ணனும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட்ல எப்படிங்க ஜெயிக்காம இருப்பாரு? சிஎஸ்கே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. பயங்கரமா இருந்ததா? செம மேட்ச் என்ஜாய் பண்ணீங்க. செம இப்போ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறேன். சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வரேன். தோனி ஆடத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதேமாதிரி பார்த்துட்டேன். ஆனால் தலை கொஞ்சம் ஒரு 4 பால் தான் ஆடினார். இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆடி தான் நல்லா இருந்திருக்கும். ஹைதராபாத் டஃப்பாக போவோம், பயங்கரமாக இருக்கும் மேட்ச் அப்படின்னு நினச்சேன். செம மொக்கையாக போயிடுச்சு. ஒன் சைடாக சென்னை அடிச்சிச்சு. வேற லெவல் மேட்ச் சார். பட்டே கிளம்பிட்டாங்க. இன்னும் 2 மேட்ச்க்கு இது 2க்கு 2 அடிச்சு தூக்கணும் இப்போ சிஎஸ்கே. நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படி? Like they are always going to score like thinking about you have to score 250 plays. Like there is no use like scoring 250 plays. இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்குது? Silence please. Silence. Full silence. Bad comments silence. Bro நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது bro மேட்ச் எப்படி இருந்தது bro சொல்லுங்க. எப்படி எஸ்ஆர்என்சி நீங்க சைலன்ஸ் தான். கிளம்ப சொல்லுங்க எல்லாரும் வீட்டுக்கு போ சொல்லு. வேற லெவல் ப்ரோ. உண்மையாவே பக்காவான டெசிஷன். செமையா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு த்ரில் இருந்தது. பயங்கரமா த்ரில் இருந்துச்சு. பயங்கரமான த்ரில் இருந்துச்சு. மேட்ச் சூப்பரா இருந்தது. 10 விக்கெட்ஸ் எடுத்து அவுட் வாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. சூப்பரா இருந்தது. எஸ்ஆர்எஸ் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல தான் இருந்தோம் நிறைய பேர். சிஎஸ்கே ஆமா, பட் எப்பயுமே சிஎஸ்கே தான். ரொம்ப ஹாப்பி. 78 ரன்ஸ்ல லூஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஈஸி வின் மாதிரி இருந்தது. ஆமா ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. மேட்ச் எப்படி போச்சு? செம்மையாக போச்சு ப்ரோ. நீங்கள் எம்ஐ கிட்ட அடிங்க, ஆர்சிபி கிட்ட அடிக்கலாம். நம்மகிட்ட வேலை அது நம்ம ஓன் கிரவுண்டு தலைவரை முடியவே முடியாது. செம்மையாக மேட்ச் பயங்கரமா பயமுறுத்துனாங்க. இல்ல நாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு பத்திரிகையாருக்கு பேட்டி கொடுத்துட்டு போனோம். 120 கூட அவங்களால அடிக்க முடியாதுன்னு. ஆனா 134 அடிச்சிட்டாங்க. 14 ரன் தான் எக்ஸ்ட்ரா அடிச்சாங்க. அது என்ன பத்திரிகைன்னு தெரியல. அவர் பேர் ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஒரு ஈஸியான வின் மாதிரி இருந்தது. இல்ல ஜி, நம்ம எப்பவுமே ஈஸியா தான் ஜெயிப்போம். போன மேட்ச் அதெல்லாம் ஓன் கிரவுண்ட் ஆடியன்ஸோட சப்போர்ட் இருக்கு. அதனால நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. சிஸ்டர் எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பண்ணா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் பயந்தாங்க. அவங்க பயங்கரமான டஃப்பான டீம்னு. நானும் பயந்தேன். அதுல ஒன்று ஆனாலும் ஓகே சூப்பர். தோனி இறங்குற மூமெண்ட் அவர் ஃபீல் பண்ண ஒரே 4 வேற லெவல் சூப்பர். அது மட்டும் எங்களுக்கு போதும்.